நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் ஒரு அடல்ட் காமெடி மூவி. இதில் பெருசாக கதைன்னு ஒன்றும் கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு அடல்ட் காமெடி மூவி. ஸோ இந்த படத்தில் கதை எங்கே அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து கேட்காதீங்க. இது முழுக்க முழுக்க ஒரு காமெடியான ஒரு ரொமான்டிக் மூவின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ரைட், கதையை முடிஞ்ச அளவு சுருக்கமாக பார்க்கலாமா? இவங்க தான் நம்ம படத்தோடைய கதாநாயகி. இவங்க பேர் ஷெல்ஃபியா. இவங்களுக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கே வயசான ஒரு அம்மா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. இவளுக்கு எதிர்பாராத விதமாக தலையில் ஒரு அடிபட்டுருது. அதுலேருந்து இவளுக்கு செக்ஸ்னால் ரொம்ப அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சது. அதனால் இவளுக்கு யாரை பார்த்தாலும் அவங்க கூட ஒன்றுமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இது மாதிரி இருக்கிறதாலேயே மற்ற பொண்ணுங்களை விட இவளுடைய மார்பகங்கள் அதிகமாக இருக்குது. அதுவும் அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்போவுமே ஆட்டம் பாட்டம் பார்ட்டின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறது தான் இவளுடைய முக்கியமான வேலையை. அதே நேரத்தில் நம்ம படத்தோடைய ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பொண்ணை வெளியே எங்கேயுமே அனுப்பாமல் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சி அங்கேயே சாப்பாடு எல்லாமே கொடுத்து பார்த்துக்கிறாங்க. நம்ம படத்தோடைய ஹீரோயின் செல்ஃபியாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த செக்ஸில் தான் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவளுடைய ஹஸ்பண்டே வா நம்ம ஒன்றும் இருக்கலாம்னு சொல்லி ரொமான்டிக்காக கூப்பிட்டா கூட இவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. நம்ம செல்ஃபியாவுக்கு ஏன் இப்படிலாம் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய அம்மா இருக்காங்களா, தாய் கிழவி. அந்த லேடிக்குமே சிட்ரன் பொம்மெல்லாம் பிடிக்காது. அந்த தாய் கிழவி தன்னுடைய பொண்ணுக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஏஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி செக்ஸெல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இவங்களுடைய அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு 2 பேர் ரெகுலராக வருவாங்க, வேணும்னே இந்த பாட்டியை வெறுப்பேற்றுறதுக்காக. ஸோ இந்த 2 பேர் யாருன்னா ஓரினே சேர்க்கை பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பசங்க இவங்க. இந்த தாய் கிழவி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மக்கள் தன்னை மாதிரி இருக்கக்கூடிய ஏஜ்டு பீப்புளை வச்சுட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஓரினே சேர்க்கை பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் செக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயினி ஷெல்ஃபியா கார் எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக அவங்க தலையில் ஒரு அடிபட்டு மயக்கம் போட்டு விழுறாங்க. இப்போ இவங்களும் அந்த ஹைப்பர் செக்ஸ் மூடு அப்படிங்கிற ஒரு நோயால் பாதிக்கப்படுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இவங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் பார்க்குற எல்லாரு கூடயுமே ஒன்றுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வயசான கார் டிரைவர், வயசான பஸ் டிரைவர்னு சொல்லி எல்லாரையுமே கரெக்ட் பண்ணி இவங்க சம்பவம் பண்ணுறாங்க. அப்போ ஹஸ்பண்ட் மட்டும் சும்மா விடுவாங்களா என்ன? ஹஸ்பண்ட் கூடயும் ஒன்றா இருக்காங்க. இவங்களுக்கும் இவங்க பொண்ணுக்கும் இந்த தலையில் அடிப்பட்டதால் இந்த ஹைப்பர் செக்ஸ் மூடுக்கு போயிடுறாங்க இல்லையா. நம்ம படத்தோடைய ஹீரோயினி ஒரு குறிப்பிட்ட பார்ட்டி நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாருமே இவங்கள மாதிரி ஏதோ ஒரு வகையில் தலையில் அடிபட்டு ஹைப்பர் செக்ஸ் மோடால் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அங்கே இருக்கிற எல்லாருமே ஒருத்தரை மாற்றி வயசு வேறுபாடு இல்லாமல் ஒன்றுமா இருக்காங்க. இந்த மூவி ஒரு அடல்ட் கண்டென்ட் மூவியாக இருக்கிறதால 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் பாருங்கள். இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இதில் என்ன ஒரு காமெடினா, இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு வயது வரம்பு ஒரு எல்லையே இல்லாமல் மனுஷங்க கூட மட்டும் இல்லாமல் விலங்கு கூடயும் கலவையில் ஈடுபடுறானுங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் தாய் கிழவி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி ஒரு பிரச்சனை போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் 2 குரூப்புக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. இந்த சண்டையில் என்ன ஆகுது, இந்த போராட்டம் பண்ணாங்க இல்லையா இந்த தாய் கிழவி குரூப்பு, அந்த குரூப்பில் இருக்கவங்களுக்குமே பின்னாடி மண்டையில் அடிபட்டுருது. தலையில் அடிபடுறவங்க எல்லாம் தான் ஹைப்பர் செக்ஸ் மூடால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா. ஸோ அந்த நோயால் இந்த பாட்டியுமே இந்த தாய் கிழவியுமே பாதிக்கப்படுது. பாட்டியும் இறங்கி ஒன்றுமா எல்லாரு கூடயும் ஒன்றா இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இந்த படத்தோடைய கான்செப்ட் என்னென்னா, ஜாம்பி படத்தோடைய கான்செப்ட் தான். நல்லா இருக்கிற ஒரு மனுஷனை ஜாம்பி கடிச்சிட்டா அவரும் ஜாம்பியாக மாறிடுவார். அதுக்கப்புறம் என்ன, அவங்க மற்றவங்களை கடிக்க அவங்களும் ஜாம்பியாக மாறிடுவாங்க இல்லையா. அது மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த கதை. ஸோ இவங்களும் ஒருத்தரை மாற்றி பின்னாடி தலையில் அடிச்சுக்கிட்டு எல்லாருமே இந்த ஹைப்பர் செக்ஸ் மூடுக்கு போய் மாறிடுறாங்க. பார்க்குற எல்லார் கூடயும் எல்லாருமே ஒன்றுமா அப்படியே மாறி பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, இந்த ஒட்டுமொத்த கதையுமே இவ்வளோ தான். இந்த படத்தை நீங்கள் ஆன்லைனில் பாருங்களேன், கண்டிப்பாக விழுந்து சிரிப்பீங்க. அவ்வளோ காமெடி இருக்குங்க, 100%. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான கதையில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன்.